அம்மா ஃபோன் பண்ணாங்கண்ணே, ஊர்ல இருந்து வந்துட்டாங்களாம். இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்களாம். சக்தி, என்னம்மா எப்படி இருக்க? இப்பதான் ஊர்ல இருந்து வராங்க. நாம இங்க இருக்கறதெல்லாம் தெரியல. அவங்க மருமக மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. பாத்தீங்களாப்பா? ஹே, சும்மா இருடி. என் மருமகளுக்காக தான் ஊருக்கே போனேன். என்னம்மா சொல்ற? இரு இரு சொல்றேன். சக்தி, நீயும் வெற்றியும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த சாமியும் கண்ணை திறந்துருச்சு. சரண்யா, ஏங்க எங்க பாரு சக்தி, இன்னும் இருக்கு. என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியலையா? எல்லாம் என் பேரனுக்கு தான். என்னங்க, வெற்றி இப்போ முழுசா திருந்திட்டான். இனிமே ஒரு கவலையும் இல்லைங்க. சீக்கிரமே 2 பேரும் எனக்கு ஒரு பேரனை பெத்து கொடுக்க போறாங்க. நீங்க வேணா பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமா. சக்தி, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? அது அத்தை, இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. அதானே, அது எப்படி பிடிக்காம போகும்? வாங்கிட்டு வந்தது நான் இல்ல. அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு சக்தி. எங்க பாரு சக்தி, எங்க பாரு. இத பார்த்து என் பேரன் சிரிக்கும் போது அவன் கண்ணத்துல சின்னதா ஒரு குழி விழும். அத பார்க்கணும்னு எனக்கு இப்பவே ஆசையா இருக்கு. உனக்கு தெரியாது சக்தி, வெற்றி குழந்தையா இருக்கும்போது இத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். குழந்தையில வெற்றி அவ்வளவு அழகா இருப்பான். இத பாரு சக்தி, நீ அப்பன மாதிரி ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துரு. அது போதும் எனக்கு. சக்தி, என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு சக்தி. அது நீங்க சாப்பிட்டீங்களா அத்தை? பாத்தீங்களாங்க, நான் சாப்பிட்டனா இல்லையான்னு யாருக்காச்சும் தோணுச்சா? என் மருமகளுக்கு மட்டும்தான் தோணி இருக்கு. சக்தி, எனக்கு இந்த சந்தோஷத்துல சுத்தமா பசிக்கவே இல்லம்மா. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அத்தை, சாப்பிடலாம். சரி, இதெல்லாம் எடுத்து பத்திரமா வை. நான் இப்ப வந்துடுறேன். நான் சொன்னப்ப புரியாதது எங்க அம்மாவை நேர்ல பார்த்ததும் புரிஞ்சிருச்சுல்ல. எல்லாத்தையும் எங்க அம்மாட்ட சொல்லியே தீர்வுன்னு அவ்வளவு உறுதியா இருந்த உன்னாலேயே அவங்க கிட்ட சொல்ல முடியல. பாத்தியா என்ன? அவங்கள பார்த்ததும் வாயில வார்த்தையே வரல. இதுக்கு தான் சொல்றேன், அவசரப்படாத அவசரப்படாத அவசரப்படாதன்னு. நல்லா யோசி, சரியா? என்னை விட்டு நீ பிரிய மாட்டல்ல, அப்ப நான் கண்டிப்பா படிக்கிறேன்டா. இத பாரு சக்தி, நீ அப்பன மாதிரி ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துரு. அது போதும் எனக்கு. சக்தி, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அம்மா அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே. அண்ணி, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது அண்ணி. ஏன், என்னாச்சு சக்தி? அத்தைக்கும் வெற்றிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிற அண்ணி. நீ என்ன சொல்ற? காலம் முழுக்க வெற்றிக்கு மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். நான் கலெக்டருக்கு படிக்கிறேன்டா, போதுமா? இப்ப அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா இப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அண்ணி. சக்தி, இதெல்லாம் கேட்கவே எனக்கு ஷாக்கா இருக்கு.
இப்ப எனக்கு என்னவோ அண்ணன் சொல்றதுதான் சரின்னு தோணுது. நீ அண்ணன் சொன்ன மாதிரியே செய் சக்தி, அதான் எல்லாருக்கும் நல்லது. இத பாரு சக்தி, நீ அப்பன மாதிரி ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துரு. அது போதும் எனக்கு. வெற்றி, இப்போ என்ன பண்றது வெற்றி? அதான் சொன்னனே அம்மா கிட்ட சொல்ல வேண்டான்னு. பின்னென்ன? எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு வெற்றி. ஏய், பெரிய தப்பு பண்ணாதான் இந்த கில்ட்டி எல்லாம் வரணும். ஆனா நீ தான் எந்த தப்பும் பண்ணலையே சக்தி, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த கில்ட்டி எல்லாம்? உண்மையை மறைக்கிறது தப்பு இல்லையா? அதுவும் அவங்க கிட்ட நான் பார்க்க கொடுத்திருக்கேன். ஏண்டி, எங்க அம்மானா எவ்வளவு உசுரன்னு உனக்கு தெரியும் தானே? நானே சொல்றேன், நீ படி. நீ படிக்க தான் போற. எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். வெற்றி, இரு. ஏய், என்னடா இது? நீ உட்காரு சொல்றேன். இது என்னன்னு சொல்லு. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. இது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை ஃபில் பண்றோம், நாளைக்கே அப்ளை பண்றோம். யமுனா சொன்னாங்க நாளைக்கு தான் கடைசி நாளாமே. ஃபார்ம் எல்லாம் வாங்கி வச்சிட்டியா? ஃபார்ம் மட்டும் இல்ல சக்தி, படிக்கிறதுக்கு புக்ஸும் வாங்கி வச்சிட்டேன். ஃபில் பண்ணு. நீ என்ன வெற்றி சொல்ற? இப்போதைக்கு அத்தை கிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்ற, இப்போ இத ஃபில் பண்ண சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல வெற்றி. நான் சொல்றத கேட்டுட்டு நீ டென்ஷன் ஆகாத. அம்மா கிட்ட நீ கலெக்டருக்கு படிக்க போறத சொல்ல வேண்டாம், மொத்தமா மறைச்சிடலாம். ஏய், என்னடா சொல்ற? இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், பொறுமையா சொல்லிக்கலான்னு தானே சொன்னேன். இப்ப அந்த முடிவை நான் மாத்திக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீ சொல்லவே வேண்டாம். நீ கலெக்டர் ஆகி வரும்போது அம்மாவுக்கு தெரிஞ்சா போதும். ஏய், சான்ஸே இல்ல வெற்றி. என்னால அது மட்டும் முடியவே முடியாது. ஏய், இப்ப நீ இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? முடியாதுடா. நீ அத்தை கிட்ட சொல்லலாம்னு சொல்லு, அப்ப நான் கையெழுத்து போடுறேன். இப்ப மட்டும் நீ இதுல கையெழுத்து போடலன்னு வையேன், அப்புறம் இந்த ஜென்மத்துக்கும் நான் உன் கூட பேச மாட்டேன். ஏய், ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? முதல்ல நீ கையெழுத்து போடு. போடு. சக்தி, சாமியை கும்பிட்டுட்டு உங்க அம்மா மனசுல நினைச்சுக்கிட்டு கையெழுத்து போடு. போடுன்னு சொல்றேன்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இங்க பாரு, நாளைக்கு காலையில ப்ரௌசிங் சென்டர் போறோம். நீ அங்க வந்தா மட்டும் போதும், அப்ளை பண்ணிடலாம். அப்போ எல்லாமே நீ ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கியா? ஆமா, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு வேலையா நம்ம 2 பேரும் போய் அப்ளை பண்றோம். சரியா? போய் தூங்கு. குட் நைட். இவனுக்கு இதோட சீரியஸ்னஸே புரிய மாட்டேங்குது. இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எல்லா சீரியஸ்னஸும் எனக்கு புரியுது. நீ எதை பத்தி யோசிக்காம லைட் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியா படு.
வெற்றி வெற்றி தூங்கிட்டியா? நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல போறதில்ல. பேசாம படு. உண்மையிலேயே தூங்கிட்டு தான் இருக்கானோ? வெற்றி வெற்றி ஐயோ தூங்குறானே. நான் கலெக்டர் ஆக்குற வர அத்தைக்கிட்ட எப்படிதான் சொல்லாம மறைக்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. பேசாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். அப்பதான் நம்மளால நிம்மதியா தூங்க முடியும். நீ போறத பேசாம தண்ணியை குடிச்சிட்டு படு. அப்படியே போட்டுன்னு போய். ஏய், என்ன திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. திட்டாம தண்ணியை குடிச்சிட்டு படு. ஏய், நீ கண்ணை மூடிக்கிட்டு இருக்கியா இல்ல திறந்திருக்கியா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தெரியாம எங்கேயாவது வெளியே போன மவளை உன்னை கொன்றுவேன். ஏய், இங்க என்ன பார்வை? தூங்கு. ஏ சக்தி, நீ ரெடியா? வெற்றி சொன்னா கேளுடா. அத்தைக்கிட்ட சொல்லிடலாம். திரும்ப ஆரம்பிக்காத. வா போலாம். கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணுமா? ஆமாண்டி, இன்னைக்குதான் லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணி ஆகணும். சக்தி சீக்கிரம் வாடி, யாராவது பாக்குறதுக்குள்ள போயிடலாம். ஒருவேளை அத்தை பார்த்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்டா? அதுக்கு தான் சொல்றேன், வா சீக்கிரம் போலான்னு. வா போலாம். வெற்றி ரெண்டு பேரும் எங்க போறீங்க? வெற்றி, கையில என்ன பேப்பர்? வெற்றி சொல்லுடா, கையில என்ன பேப்பர் அது? மா, அது அத்தை என்ன பேப்பர்னு சொல்றதுக்கு ஏன் ரெண்டு பேரும் இவ்ளோ யோசிக்கிறீங்க? ஒரு டெண்டர்மா, அத அப்ளை பண்ண தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அத சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ யோசிச்ச வெற்றி? அது உங்களுக்கெல்லாம் சஸ்பென்ஸா இருக்கட்டுமே நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க எல்லாருமே பார்த்துட்டீங்க. டெண்டர்னா என்ன டெண்டர்னா? வெற்றி இப்ப கண்டிப்பா மாட்ட போறோம். பேசாம நாமளே அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிடலாம். அம்மா,
டெண்டர்னா அது டெண்டர் தாம்மா. வெற்றி, என்ன டெண்டர்னு அண்ணி கேக்குறாங்கல்ல, சொல்லு. அம்மா, அது இந்த மழையெல்லாம் வருது இல்ல, அதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கான டெண்டர்மா. அது கார்ப்பரேஷன்ல கேட்டிருக்காங்கம்மா. டேய், நிஜமாவா சொல்ற? நீ டெண்டர்லாம் எடுக்க போறியா? அம்மா, இப்போ டைம் ஆயிருச்சு, இல்லைன்னா டெண்டர் டைம் முடிஞ்சிடும். நான் வந்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். சக்தி வா. ஆமா, கார்ப்பரேஷன்ல டெண்டர் எடுக்க எதுக்கு சக்தி? சரளா, என்ன இது? வெற்றி முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து பண்ண போறான். அப்ப சக்தி கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டானா? ஆமாம்மா, சக்தி என் கூட இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும்ல, அதனால்தான். சக்தி வா. வெற்றி, அந்த டெண்டரை கொஞ்சம் கொடு பார்க்கலாம். இதுவா? குடுடா. இப்பவும் சொல்லாம இருந்தா தப்பாயிடும். அத்தை, இது என்னன்னா சக்தி, சக்தி, இதுல என்ன போட்டிருக்கு? எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்தா, நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஃபார்ம் ஏன் இங்கிலீஷ்ல இருக்கு? தமிழ்ல தானே இருக்கணும். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க வேணா கார்ப்பரேஷன்ல வந்து கேட்டு பாருங்க. சக்தி, நீயே வேணா படிச்சு சொல்ல உங்களுக்கு. அத்தை, டெண்டர் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்திருக்காங்க. வெற்றி அதை தான் ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டு போறான். ஏன் சக்தி, அதுல என்ன உன் கையெழுத்து போட்டிருக்கு? அதுவா? அம்மா, நான் தாம்மா. சக்தி பேர்ல அப்ளை பண்ணா கொஞ்சம் ராசியா இருக்குமே நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம்டா. நீ ஒரு டெண்டர் எடுத்து சம்பாதிக்க நினைக்க ஆரம்பிச்ச பாத்தியா? ரொம்ப பெருமையா இருக்குடா. சக்தி, ஒரு நிமிஷம் அதை கொடு. வெற்றி, முத ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன். இத சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு போ, அப்பதான் நல்லபடியா நடக்கும். இரு. சக்தி, வாமா. இந்தா, சாமி கிட்ட வச்சு நல்லா வேண்டிக்கோ. வெற்றி பிசினஸ் பண்ண போறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல முடியாம நான் அமைதியாவே இருக்கிற கட்டாயத்துல இருக்கேன். நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். என்ன மன்னிச்சிரு சாமி. சக்தி, வெற்றி பண்ண போற இந்த பிசினஸ் நல்ல பெரிய லெவல்ல வரணுமா? இந்தா. வெற்றி, பார்த்து கூட்டு போப்பா. வா. வெற்றி, ஏன் வெற்றி இப்படி பண்ற? அத்தை என்ன முழுசா நம்புறாங்க, ஆனா நான் போய் மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா.
ஏய் அதான் அம்மா நம்பிட்டாங்கல்ல, எதையாவது சொல்லி காரியத்தை கெடுத்துறாத. வந்து வண்டியில ஏறு. ஏய் வெற்றி, பார்த்து மெதுவா ஓட்டு. சரிம்மா. பாய். வெற்றி, வண்டி நிறுத்து நிறுத்து. என்னடி? ஏய் இரு சக்தி. ஏய் சக்தி நில்லு. சக்தி என்னாச்சு சொல்லு. சக்தி என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. என்னடா ஏதாவது அவளை திட்டினியா? அத்தை ஒரு நிமிஷம் அத்தை. டேய் வெற்றி, திரும்ப ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா? கேட்டா நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா? எப்ப பார்த்தாலும் அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா? பாவண்டா, சின்ன பொண்ணுடா அவ. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது வெற்றி, இதெல்லாம் தெரியாதா உனக்கு? அத்தை, இது வீட்டோட சாவி கொத்து. இது இனிமே என்கிட்ட இருக்க கூடாது, உங்ககிட்ட தான் இருக்கணும்.